வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பணம் கையில் நிலைக்கலையா? மாதம் சேலரி வருது, ஆனால் மாதம் முடிவுக்கு முன்னாடியே ஜீரோ ஆகிடுதா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்று பணக்காரர்கள் ஃபாலோ பண்ண இந்த முக்கியமான மணி ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் சிம்பிளானது, ஆனால் லைஃப் சேஞ்ச் பண்ணும் பவரும் இருக்கும். வீடியோ மியூஸாக பாருங்கள். லாஸ்ட் ரூல் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். ரூல் நம்பர் 1, மணி வேலை செய்யணும். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம வேலை பண்ணி பணம் சம்பாதிக்கணும். ஆனால் பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை வேலை செய்ய வைப்பாங்க. அது எப்படின்னா, எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, 10,000 ரூபா வந்து சேவ் பண்ணிங்கன்னா அது பேங்க்கில் தூங்கிக்கிட்டு இருக்கும். அதையே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்கம் உருவாக்கி தரும். ரூல் நம்பர் 2, அசட்டை வாங்கணும், லயபிலிட்டியை தவிர்க்கணும். ஒரு சிம்பிள் கொஸ்டின், கார் என்பது அசட்டா லயபிலிட்டியா? பல பேர் அசட்டுன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் அது உண்மை இல்லை, அது லயபிலிட்டி தான். ஏன்னா காருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற காருக்கு ஒரு பெட்ரோல் போடணும், சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும், இன்சூரன்ஸு, அது மாதிரி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான் வரும். அசட் என்றால் என்ன? உங்கள் பாக்கெட்டுக்கு மணி கொண்டு வருவது எல்லாமே அசட்டு தான். அது எப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெண்டல் ஹவுஸ் பண்ணலாம், டிவிடெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற டிவிடெண்ட் ஸ்டாக் பண்ணலாம், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணலாம். இது யூடியூப் சேனல் கூட ஒரு அசட் தான். யூடியூப் சேனல் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை ஸ்டார்ட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அசட்டில் வரும். ரூல் நம்பர் 3, ஃபஸ்ட்டு பே யுவர் செல்ஃப். சேலரி வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பில் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் சேவ் பண்ண மாட்டேன். அப்புறமேட்டு தான் அவங்க சேவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கட்டி முடித்த பிறகு வரக்கூடிய அமௌண்ட்டு தான் கையிலே இருக்காது காசு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சேவ் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. இது வந்து மிடில் கிளாஸோட ஃபார்முலா. ரிச் ஃபார்முலா எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சேவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டு தான் வாழ்க்கையே நடத்துவாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் கைக்கு அது நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். ரூல் நம்பர் 4, ஃபினான்ஷியல் நாலேஜ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னா, மேக்ஸு, சயின்ஸு, ஹிஸ்ட்ரி அதை பற்றி தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் மணி மேனேஜ் பண்ண நமக்கு கற்றுத்தர மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 5, ஃபியர் அண்டு கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வாங்க. பல பேருக்கு ஐடியா இருக்கும், ஆனால் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இல்லை இப்போ சொந்தக்காரங்க யாருன்னா தப்பாக நினச்சிருவாங்களோ, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க. ஸோ பணக்காரர்கள் வந்து ஃபெயிலியரை வந்து லேர்னிங்கை தான் பார்ப்பாங்க. ஸ்மாலாக கொஞ்சம் சின்னதாக ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சைடு இன்கம் பண்ணி பார்ப்பாங்க, ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க, யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆன்லைன் ஸ்கில்ஸ் எங்கன்னா இருக்குமான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்ஷன் எடுத்தவங்க தான் க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஷூராக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிட்ட வந்துடுவீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ்னு டைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மணி மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணும் டெய்லி ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம்.